ஹாய், இப்போது நான் நண்டு கிரேவி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கலாம். எனக்கு சின்ன சின்னதாக தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு. பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. பார்க்குறக்கு பெருசாக இருந்துச்சு, இப்போ அதை விட குட்டியாகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ இதை எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 15 பல் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் 1 கிலோ அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்துனிங்கன்னா ஒரு மாதிரி புளி படித்த மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப ஹையாக சூடு பண்ணிடாதீங்க. இப்போ வந்து 5 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நான் சமையலுக்கு எப்போவுமே கல்லுப்பு தான் சேர்த்துவேன். உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் போதுங்க, ஜாஸ்தியாக சேர்த்தாதீங்க. காரம் அதிகமாக இருக்க வேண்டாம். இப்போ வந்து பட்டை கிராம் பொடி, அதுவும் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடணும். இதுக்கு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குருமிளகு பொடியும் சேர்த்திக்கலாம். குருமிளகு பொடி தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் நான் கம்மியாக தான் சேர்த்துறேன். ஏன்னா குழந்தைக்கு சாப்பிட்றது எதுவுமே அதிகமாக நான் இது பண்ண மாட்டேன், காரம் போட மாட்டேன். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா அப்படியே மசியணும். தக்காளி அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. நல்லா எல்லாமே வலிச்சு போட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அது லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டும் கழுவி ஊற்றிடுங்க. நிறையாலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். அதனால் இப்போது கம்மியாக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. 5 minutes later. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம நண்டு சேர்த்திக்கலாம். இப்போ நண்டு வந்து நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நிறைய வேண்டாங்க. இப்போவும் சொல்கிறேன், தேங்காய் பால் ஊற்றணும். அதனால் தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சுங்க. பாதி வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றுறேன். 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு அந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த தேங்காய் பால் சுண்டணும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதுதான் நம்மளோட பதம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். தேங்காய் பால் இந்த அளவுக்கு தான் சுண்டி இருக்கணும். நம்ம எவ்வளோ பால் ஊற்றிருக்கோம் பாருங்கள், எல்லாமே சுண்டி சூப்பராக வந்திருக்கு. இதாங்க, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்குறோம், நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம்.